லேட்டுக்கு இருப்பா. ரொம்ப லேட்டாக என்னை பார்த்து மூஞ்சி திருப்பிக்கிறேன். என்னை முத பார்த்து போய் மூஞ்சி திருப்பிருக்கணும். நீ பண்ணல. நான் கூப்பிட்டேன், நீ வந்துட்ட. நான் ஏன் உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? நீ ரோட்டில் நின்றுட்டு இருந்த. நீ ஏன் ரோட்டில் நின்றுட்டு இருந்த தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஒன்று ஏமாத்திட்டான். ஒரு சந்து கேப்பில் ஏமாத்திட்டான். நீ மாஞ்சி படித்து எக்ஸசைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? குறுக்கு வழி தெரில. நான் உன்னை குறுக்கு வழி கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். இந்த பார், காசு உன் காசு. நான் எஸ்ஐ, எங்க அப்பா போலீஸ்யா. போலீஸால மொத்தமா கையில பார்க்க முடியாத பணம். எங்க அம்மா நான் பிறக்கும் போது எங்க அம்மா நான் பிறக்கும் போது தண்ணி தெளிக்கல. டைம் இந்த பார் சாப்பிட்றானே, அவங்க அப்பா அம்மா 2 பேர் வாத்தியார். அவன் லவர் அவன் ஃப்ரெண்டு உஷார் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். கஞ்சா அடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தான் ரோட்ல. நான் தான் தொழிலுக்கு வச்சுட்டு வந்தேன். தொழில் ஒரு பொண்ணு ரேப் பண்ணாதான் போலீஸ்க்கு போக மாட்டாங்க. ஒரு தப்ப மறைக்க இன்னொரு தப்பு பண்றேன். அந்த பொண்ணு ஏன் லுங்கியோட எனக்கு பார்க்கும்போது பார்க்காத, கண்ணை முடிக்கும். ரோட்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, கண்ணை மூடிட்டு போறதுல. அது மாதிரிதான் மூடிக்கோ. தெரியாது. இந்த வேலை செஞ்சு பொழைக்கிறதுக்கு இந்த வேலை தான் உங்க அப்பா ஹார்ட் அட்டாக் காசு கொடுத்துருக்கு. தயா, நான் பண்ணது தப்பு. நானும் தப்பு பண்ணாம தான் 2 வருஷம் இருந்தேன். எங்க மிலிட்டரியில என் ஆபீசர் பொண்டாட்டி நான் படுக்க கூப்பிட்டா. நான் முடியாதுன்னு அவ புருஷன் கிட்ட போய் நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டா. சஸ்பெண்ட் ஆகி ரோட்ல நின்ன. வழி தெரியல. இப்ப லோகு சப்ப. என் மனசாட்சி ஒத்துக்கல. தண்ணி அடி, ஒத்துக்கும். இன்னும் ஒத்துக்கலையா? இன்னொரு ரவுண்ட் அடி, ஒத்துக்கும். கிருபா, கிருபா, உங்க அப்பாவுக்கு பணம் கட்டல. டாக்டர் கால்ல விழுறேன். ஐயோ டேய் தயா, கிருபா போலீஸுக்கு போயிட்டானா? போக மாட்டான். எப்படி போக மாட்டான்னு சொல்ற? அந்த பொண்ணு கிருபாலும் இங்கே தான் கட்டியிருக்கு. தயா, நம்ம பணம் வீட்டுல இருக்குடா. அதான் நமக்கு சேஃப்டி லாக்கர். டேய் பயமா இருக்குடா. கிருபாவை கொன்னுலாம்டா. கிருபா தேவைப்படுவான். Let me first get the report, then we'll decide. Okay, sir. டாக்டர், Yes, எங்க அப்பாவோட ஆன்ஜியோ நாளைக்கு மார்னிங் 11:30 ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு காசு கட்டணும். யூ பெய்ட் நோ? கட்டினதுனால தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏது மிச்ச காசு? சத்யா நல்லவர்னா. எதிர்வீட்டுக்கார கூப்பிடு. யாரு? அவன் அப்பனை கூப்பிடுறா. எதுக்குடா கூப்பிடுறா? மாமா, மாமா, என்ன? மாமா கூடு. என்னடா? மாமா கூடுங்க. எதுக்கு? என்னடா? கிருபா கூப்பிடுறேன் மாமா உங்களை. உன் புள்ள எங்க அப்பாவுக்கு கொடுத்த பிச்சை காசு. தம்பிதுரை லோவுக்கு அப்புறம் 20 நாள்ல ரிலீஸ் ஆயிருக்கான். ஊர் திட்டக்குடி. போன மாசம் 17ஆம் தேதி ஒரு அசால்ட் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி இப்ப வேலூர்ல இருக்கான் சார். சொக்கநாதன் லோகு ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 மாசம் முந்தியே புழல்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான் சார். அவன் ஊர் பள்ளத்தூர். போன மாசம் 27ஆம் தேதி வயிற்று வலி தாங்க முடியாம தூக்கு போட்டுக்கிட்டான் சார். ஒரு நிமிஷம் சார். பாலசிங்கம், ஊர் நாகர்கோவில். லோகோ ரிலீஸ் ஆன அடுத்த நாளே ரிலீஸ் ஆயிருக்கான் சார். இப்போ எந்த ஆக்டிவிட்டிஸும் கிடையாது. தேங்க்யூ சார், சொல்லிடுறேன். வாட் சார்? ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். பாலசிங்கத்துக்கு ஒரு தம்பி இருக்கான், பேரு துளசிங்கம். நாகர்கோவில் ஸ்டேஷன்ல அவன் மேல ஒரு கேஸ் இருக்கு. என்ன கேஸ்? ரேப்.
சொல்லுங்க சார். ம் ம் ஒரு நிமிஷம் சார். துளசிங்கம் காஷ்மீரில் பாராமிலிட்டரி ஃபோர்ஸில் 2 வருஷம் இருந்திருக்கான் சார். அங்கே அவனோட இமீடியட் ஆஃபீஸர் பண்ண ரேப் பண்ணியிருக்கான் சார். சீமன் டெஸ்ட்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது எஸ்கேப் ஆயிருக்கான் சார். சார் போன வருஷம் நவம்பர் 13ஆம் தேதி பாலசிங்கத்தை பார்க்க புழல் ஜெயிலுக்கு துளசிங்கம் வந்திருக்கான் சார். துளசிங்க எடுத்த பொண்ணுக்கு என்ன வயசு? என்ன வயசு சார்? துளசிங்கம் எடுத்த பொண்ணுக்கு எத்தனை வயசு சார்? 14. சார் நான் துளசிங்கத்தை பார்க்கணும் சார். வாட் தி ஃபக் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? சார் துளசிங்க போட்டோ நான் பார்க்கணும் சார். when are you going to catch them? We are trying sir. when எப்ப பிடிக்க போறீங்க? நீ இப்படி லோகோ கூட இருந்தவன் முடி நீளமா இருந்தது சார். keep quiet சத்யா. எஸ் சார் லோகோ கூட இருந்தவன் முடி நீளமா இருந்தது. ஜானகியை கடுத்தவனுக்கு முடி நீளமா Shut up and இருந்தது. mind your business. சார் I just said mind your business. this is my business சார். How dare you talk to me like this? Kirti, kick him out. சார் துளசிங்க போட்டோ அனுப்ப You சொல்லுங்க scoundrel, just listen to me. சார் ப்ளீஸ் சார் அவன் போட்டோ அனுப்ப சொல்லுங்க சார். சார் அவங்களை பிடிக்கணும் சார். You just get out. அந்த குழந்தைகளை கடுத்தவனை நான் பிடிக்கணும் சார். உன்னால பிடிக்க முடியாது. You are just a fucking tiny. இப்ப நீங்க பிடிங்க. What? நீங்க பிடிங்க சார். வாங்க. I will suspend you. நீங்க பிடிச்சிட்டு வந்தனே சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். இவன் பேரு தயா. நான் எஸ்ஐ தாமரை பேசுறேன் சார். நான் இப்பதான் பிரியா கிட்ட பேசுறேன். அவங்க கடத்தனவங்க 3 பேரை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க சார். அதுல ஒருத்தனுக்கு முடி நீளமா இருந்திருக்கு. இன்னொருத்தன் கண்ணாடி போட்டு குங்குமம் போட்டு வச்சிருக்கான். இன்னொருத்தனுக்கு காலு ஊனமா இருந்திருக்கு சார். ஸ்ட்ரைட்டா ஓகே. என்ன கிருப்பா, அப்பா ஓகே தானே? ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த சத்யா எங்கள் அப்பாவுக்காக ஹாஸ்பிட்டலில் காசு கட்டிட்டான். நான் அந்த கோவத்தில் பையில் இருந்த காசு 50,000 எடுத்து சத்யாவோட அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். அது உன் காசு, நீ கொடுத்துருக்க. அது ஏன் காசு இல்லை. அந்த காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன். தயா எங்கள் வீட்டில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போயிடு. லோகு வண்டி நிப்பாட்டு. தயா கிருப்பா நீ போலீஸ்க்கு. நான் போலீஸ்க்கு போக மாட்டேன். அந்த பொண்ணு ஏன் லுங்கி கட்டினதுனால இல்லை, நான் உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டேன். அதனால. உன் வீட்டில் யார் இருக்கா? யாரும் இல்லை. நீ பின்னால் வந்து நில்லு, நான் பைய எடுத்து கொடுத்துட்றேன். நான் வேறு வண்டி எடுத்துகிட்டு வரேன், அதில் போகலாம். சப்பா ஃபோனை போடு. மாமா பூபதி பேசுகிறேன். வண்டி ரெடியில் மெட்ரோடோர் தானே? என்கிட்ட டிரைவர் இருக்கிறான். என்னை யாரா தேடி வந்தாங்களா? இல்லைப்பா, நீ வா.
அப்படியே ஆஃப் ஆகி நின்ட்டாரு. தப்பு தானே? காசை தூக்கி ரோட்ல போடலாமா? கிருபா ஏன் அப்படி பண்றான்? தெரியலண்ணா. அன்னைக்கு பார்ல குமார் மனுஷன் மாமா சொல்லிட்டே இருக்கான், இவன் மாதிரி அடிச்சுட்டே இருக்கான். தப்பு தானே? கிருபா எப்படி பண்றான்? சோடா குடிங்க, 5 ரூபா குடி 5 ரூபா சோடா குடிக்க. சீக்கிரம் குடி. சித்தப்பா, உன்னை யாரோ தேடின்னு வந்திருக்காங்க. நம்ம தொழில் டீசெண்டாக போயிட்டு இருக்குப்பா. நான் எதுக்கு உன் ப்ராப்ளத்தை மூக்க நுழைக்கணும்? வேற எங்கேயா போய் தங்கிடு தோக்கு. சித்தப்பா, என் நிலைமை உனக்கும் வரலாம்ல. நீ சொல்றது கரெக்டுப்பா. என்ன நம்பி 20 பசங்க இருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா பாவம். என்ன நம்பி 20 பசங்க இருக்காங்கப்பா. லோகு சரக்கு அடிக்கிறியா? ஒரிஜினல்ப்பா, வெளில இருந்து வாங்கி சொல்றேன். நைட்டு ஒரு ஆட்டோ வேணும். வேற ஏதாவது மேட்ரு? அது அப்புறம். நீ இப்போ வெளியே போ, நான் கொஞ்சம் பேசணும். லோகு, என்ன நடக்குது? எங்கே போனாலும் நம்ம வாசனையை மோப்பம் பிடிக்கிறாங்க. நம்ம பிளான் எங்கே உடையுது? போலீஸ்க்கு யாரும் நம்மளை பற்றி நியூஸ் கொடுக்குறாங்க. எப்படி? எப்படின்னு தெரியாது, ஆனா யாரும் தெரியும். யாரு? சத்யா. சப்ப சாகும்போது போலீஸோட சத்யாவை பார்த்தேன். சத்யா கையில துப்பாக்கியும் பார்த்தேன். ஐயோ கடவுளை போச்சு, எல்லாம் போச்சு. சத்யா நம்ம 4 பேரும் போட்டுதல போறான்டா. டேய், நம்மள தூக்கிட்டு அவன் தூங்க போறான். கடவுளே, ஏன் இப்படி சொல்லிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? அழுது பிரயோஜனம் இல்லை, நடக்க வேண்டியது யோசி. நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிற வழியை பார்ப்போம். முடியலையா சண்டை போடுவோம், சாகுற வரைக்கும் சண்டை போடுவோம். அப்படி அந்த சத்யா கையால தான் சாவணும்னா சாவோம். நீங்க சாக மாட்டீங்க. சத்யா ஜெயிச்சிருவாங்க கிருபா. இந்த வாட்டி கிருபா தோக்க மாட்டான். சத்யா கையில் துப்பாக்கி இருக்கு கிருபா. என் கையில ஒரு துப்பாக்கி கொடு. ஜபார், இவ்வளோதான் இடம். இதில் ஏறி படுத்தா படுத்தது தான். நடுவில் இறங்க முடியாது. தண்ணி தவிச்சா தட்டு. கிளீனர் அந்த ஓட்ட வழியாக பாட்டிலில் ஸ்டாப் போட்டு நீட்டுவான். பீகார் போக 3 நாள் ஆகும். எதுவும் சாப்பிடாத, அப்பதான் கக்கூஸ் வராது. மூத்திரம் வருதா, இந்த டியூப்ல அடி, கீழே போயிடும். ஓகேவா? நாளைக்கு எத்தனை மணிக்கு வண்டி அளவூர் வரும்? கரெக்டாக 2:30 மணிக்கெல்லாம் பண்ணையிலேருந்து லோடு எடுத்துன்னு வண்டி கிளம்பும். நீங்கள் 3:30 மணிக்கெல்லாம் நில்லுங்க. எங்கே? தடா செக் போஸ்ட் முந்தி லெஃப்டில் ஒரு ரோடு போகும். போனால் ஒரு கரும்பு தோட்டம், அங்கே நில்லுங்க. வண்டி வரும். லோடு இறக்க நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க. 20 நிமிஷம். நீங்கள் ஏறி செட்டில் ஆன பிறகு வண்டி கிளம்பும். ஓகேவா? தயா, நம்ம 4 பேர் இருக்கோம். வண்டியில் 2 இடம் தான் இருக்குன்றான். தயா, ஒன்னதான்டா. பாத்ரூம் எங்க இருக்கு? பின்னால.
சிரிக்கிறான்டா, அவன் சிரிப்பை நிப்பாட்டணும். இல்லை நம்ம மண்டை ஓடு சிரிச்சிடும். இன்னைக்கு நைட்டு சித்தப்பா வைக்கிற பார்ட்டியில் தயாவை சுடுற, சாகிற வரைக்கும் சுடுற.